பரிதாபப்படும் நிலையில் இருப்பதை விட பொறாமைப்படும் நிலையில் இருப்பது மேல். அறிவுதான் ராஜா, மனமும் உழைப்பும் தான் கருவிகள். அக்கருவிகள் அறிவுக்கு அடங்கி வாழ வேண்டும். பிறரை இழந்தால் ஆபத்து, பிறரை இழக்கவே இல்லை என்றால் பழக்கமாகிக் கொண்டு அழிவுதான். சத்தியத்தையே பேசுங்கள், தர்ம வழியிலே நட போடுங்கள். அன்னை, தந்தை, குரு முதல்வர்களை தெய்வமாக போற்றுங்கள். கணவன் மனைவிக்குள் ஒருவர் மீது ஒருவர் சந்தேகப்படுவது இது வாழ்க்கையே அழித்துவிடும். இனிமையாக பேசுவதும் ஒருவித தர்மமே. கோள் சொல்பவன் சுவையான நுழைய மாட்டான். தவறான செயலை செய்ய விடாதபடி நாணம் தடுக்கும். பெற்றோரை தண்டிப்பவன் அவனது வாரிசில் தண்டிக்கப்படுவான்.